சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரலும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பொருளும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதியிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரலும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள். இந்த 2 வசனங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் பல சத்தியங்களை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய இரட்சகர், எவ்வளவு பெரிய ரட்சிப்பு மற்றும் எல்லாவற்றிலும் தேவன் நமக்காக எவ்வளவு உயர்ந்த மற்றும் உன்னதமான நோக்கத்தை கொண்டிருக்கிறார். இவை அனைத்தும் இந்த 2 வசனங்களிலும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அதனால்தான் 4 ஜீவன்களும் 24 மூப்பொருளும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வீழ்ந்து வணங்கினார்கள். இந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பொருளும் உண்மையான சபையை பற்றி பேசுகிறார்கள் என்பதை இது நிரூபிக்கிறது. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டபடியினாலே நீரே பாத்திரர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு சபையையும், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களையும், அவரால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களையும், அவர் வாங்கிய உடைமையாக மாறியவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அவர்கள் பூமியில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் தேவன் யார்? நம்மை தேடி ரட்சிப்பதில் எவ்வளவு பெரிய அன்பை காட்டினார்? அவர்களை அவர் எழுப்புவதற்கு அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது? அவர்கள் எவ்வளவு வல்லமையை அடையப் போகிறார்கள் என்பதை பற்றிய முழு அறிவு நம்மிடம் இல்லை. அவர்கள் அவருக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக அவருக்கு முன்பாக விழுந்து ஆராதிக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அதுவரை அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர் அருகில் வந்து புஸ்தகத்தை திறந்தபோது அவர் ஏன் தங்களை தேடி ரட்சித்தார், ஏன் மன்னித்தார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் இந்த பூமியில் என்றென்றும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர்களை மாற்ற விரும்பினார். இதை அறிந்த மூப்பர்கள் மிகவும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மகா சப்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். நாம் பரலோகத்துக்கு போகும்போது ஒவ்வொரு இனம், மொழி மற்றும் தேசத்தை சேர்ந்த ஜனங்களை நாம் பார்க்க முடியும். நரமாம்சம் உண்பவர்களும் நாகரீகமற்றவர்களும் கூட அங்கு இருப்பார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் தேசத்திலிருந்தும் ஜனங்களை தேர்ந்தெடுத்து தம்முடைய கிருபையால் அவர்களை தேடி ரட்சிக்கிறார்.